ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மோனா லைவ் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து மோனா 2 அனிமேஷன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இதனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னுமே இந்த ஒரு படத்து மேலே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல கண்டிப்பாக இந்த வருஷம் நவம்பர் 27 வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அப்படியே நம்ம மோனா லைவ் ஆக்ஷன் பார்க்காம வந்தால் டிஸ்னி போன வருஷமே 2016 ரிலீஸ் ஆயிருந்தால் மோனா அனிமேஷனை வந்து லைவ் ஆக்ஷனாக ரீமேக் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட்டுமே அவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனா லைவ் ஆக்ஷனோட கேஸ்டிங் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோனா கேரக்டரை லைவ் ஆக்ஷனில் யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கேத்ரின் லகாயா. இவங்க வந்து நம்ம அனிமேஷனில் பார்த்த மோனா கேரக்டரை லைவ் ஆக்ஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி அனிமேஷனில் மோனா கேரக்டருக்கு டப் பண்ணியிருந்த ஆலியே கிரவாலோ. இவங்க ஏன் இப்போ இதனுடைய லைவ் ஆக்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னிக்கு அவங்க கூட இருக்கிற பிரச்சனையினால அவங்க இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோனா கேரக்டரில் ஸ்பைடர்மேன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்த ஜெண்டாயா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு ரூமர் ஒன்று வந்து இருந்தது. பட் ஆனால் இப்போது ஃபைனலாக கேத்ரின் லகாயா மோனா கேரக்டரில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்னி ஸ்டூடியோஸே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேஸ்டிங்காக தான் வந்து இருக்க போகுது. மோனா கேரக்டருக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு கேஸ்ட்டை தான் டிஸ்னி ஸ்டூடியோஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோய் கேரக்டரில் வந்து டுவைன் ஜான்சன் நம்ம ராக் தான் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அனிமேஷன் கேஸ்ட்ல இருந்து இதனுடைய லைவ் ஆக்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்க ஒரே ஆள் நம்ம ராக் தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து புது கேஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கிற மோனாவோட டேட் அண்ட் மாம். இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனாவோட அப்பா சீஃப் டுயி. அவருடைய கேரக்டரில் ஜான் டுயி அப்படின்றவரும் மோனாவோட அம்மாவான சினா. அவங்களுடைய கேரக்டரில் ஃப்ராங்கி ஆடம்ஸ். இவங்க தான் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த படத்தில் இருக்கிற டாமா தாலா. அதாவது மோனாவோட கிராண்ட்மா. இவங்களுடைய கேரக்டரில் வந்து ரெனா ஓவன் அப்படின்றவங்க வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு கேஸ்டிங் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிஸ்னி ஸ்டூடியோஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஆரம்பிக்க போதாம். மேபி ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் என்னுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிற இயர் வந்து 2026 தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இதனுடைய ஃபில்மிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிஸ்னி ஸ்டூடியோஸ் கரெக்டான கேஸ்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு சொதப்புலம் வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேரக்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கேஸ்டிங் இருக்கா என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வருஷம் மோனா 2 அனிமேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.